தனக்கு குடும்பம் உறவினர்கள் இல்லை என்ற ஒரு அறிவிப்பை புதுசாக இல்லை, தொடர்ந்து 4.5 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வசனம்தான் இந்த வசனம். மக்களுக்காக நான் மக்களுக்காகவே என்று 4.5 வருஷமாக சொல்லி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறார். இனி மக்கள் ஜெயலலிதாவை நம்புவதற்கு தயாராக இல்லை என்பதை மக்களுடைய ஆத்திரம், மக்களுடைய கோபம் இதன் மூலமாக ஜெயலலிதா தெரிந்து கொண்டு இப்பொழுது திடீரென்று செம்பரம்பாக்கத்தில் என்ன நடந்தது என்ற அந்த உண்மையை சொல்வதற்கு முன்வராத ஜெயலலிதா தலைமைச் செயலாளரை கொண்டு அதற்கு ஒரு பொய்யான தவறான அறிக்கையை தயாரித்து அவர் மூலமாக வெளியிடச் செய்து எப்படி ஜெயலலிதாவினுடைய சொத்து குவிப்பு வழக்குக்கு பவானி சிங் துணையாக இருந்தாரோ அதுபோல் ஜெயலலிதாவினுடைய அலட்சியத்திற்கு பல பேர் பலியாகி இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதை மூடி மறைப்பதற்கு இன்றைக்கு தலைமைச் செயலாளர் பவானி சிங்கை போல இன்றைக்கு அவர் ஜெயலலிதாவுக்கு துணை நின்றிருக்கிறார் என்ற உண்மைதான் அவருடைய அறிக்கை வெளிக்காட்டுகிறது. ஆகவே தனக்கென்று குடும்பம் உறவினர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அண்மையிலே கூட 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 11 வேளச்சேரியில் இருக்கக்கூடிய 11 சினிமா தியேட்டர்களை வாங்கியதிலே சசிகலாவுக்கு, இளவரசிக்கு எந்த அளவிற்கு பங்கு இருக்கிறது என்பதை பற்றி நான் அல்ல, திமுக அல்ல, தலைவர் கலைஞர் அவர்கள் அல்ல, இந்து பத்திரிகையிலே ஆதாரத்தோடு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. எனவே அதற்கு ஜெயலலிதா எந்தவித மறுப்பும் தெரிவிக்கவில்லை, அல்லது அவருடைய பினாமிகளாக இருக்கக்கூடிய சசிகலாவோ அல்லது இளவரசியோ எந்தவித விளக்கமும் தந்திடவில்லை. அது ஒரு பக்கம். ஆக இந்த நிலையில் ஜெயலலிதா ஒரு நீலி கண்ணீர் வடிக்கக்கூடிய வகையில் இந்த வசனத்தை பேசியிருக்கிறார். ஒரு பழமொழி சொல்வார்கள், அதாவது எதற்கும் லாயக்கில்லாதவர்கள் வாயிலே வடை சுடுவார்கள் என்று ஊரிலே பேசுவார்கள். அதுபோல் இன்றைக்கு ஜெயலலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதா வாட்ஸ்அப்பில் வடை சுட்டு இருக்கிறார். அதுதான் ஜெயலலிதாவுடைய நீலி கண்ணீராக இருக்கிறது.